இன்னும் கொஞ்சம் அதிகமான இடம் என்னால் கொடுக்க முடியும், ஒரு 10க்கு 10 அடி இடம் என்கிட்ட இருக்குது, அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி இதுக்கு நான் டெடிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா கோழி வளர்ப்பு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். இந்த கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது சிக்கன் 65 வந்து நம்ம கடைகளில் வாங்குறோம், மொத்தமாக வந்து அது கடைகளில் இறங்குது. ஆனால் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான கோழிகளை நான் கவனிக்கிறேன். ஒன்று வந்து இந்த பண்ணை கோழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுவும் நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது, ஆனால் அது ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள், அது கொஞ்சம் குண்டாக இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 250 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுது. ஆனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 550 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், அந்த ரேட்டில் வந்து இங்கே போகிறத நான் கவனிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் இந்த மாதிரியான இந்த நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இன்னும் ஒரு சில ரகங்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் அதிகமான விலைக்கு போகக்கூடிய ஒரு சில ரகங்களும் இருக்குது. இந்த கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது பொதுவாக அந்த கோழி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நடமாடிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் தான் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல தான் வச்சு நம்ம கோழி வளர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 10க்கு 10 அடி உள்ள இடத்துல ஒரு அழகான ஒரு கூடு போட்டு நம்ம அந்த கூட்டுக்குள்ள அழகாக அந்த கோழிகளை நம்ம வளர்க்க முடியும். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் இருக்குது. பட் அதே நேரத்தில் இதை கவனிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ டெடிக்கேட்டடாக ஒரு ஆள் இருந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கவனிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. காலையில் ஒரு நேரம் அதுக்கு வந்து கொஞ்சம் இற வைக்கிறது, இல்லை மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் இற வச்சுட்டு போகிறது, தண்ணி வச்சுட்டு போகிறது, அப்புறமா ஈவினிங் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிறது, முட்டை விடுறதை பார்த்து கரெக்டாக நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒர்க்ஸ் தான் அதில் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டால் அவங்க ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பேர் டைமில் ரொம்ப ஈஸியாகவே இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கோழி வளர்ப்புக்கு பெரிய அளவில் ஒன்றும் ரொம்ப அதிகமாக நம்ம பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப கொஞ்சமான ஒரு செலவு பண்ணால் போதும். அண்ட் உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு கோழி கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி கடைகளில் போய் கோழி வாங்க வேண்டாம், வீட்டில் வளர்க்குற கோழிகள் தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க டைரெக்டாக உங்களிடத்துல நேரடியாகவே வந்து இந்த கோழிகளை விலை பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர்ஸ்ட்டை விற்கும்போது உங்களுக்கு இந்த கோழி வளர்ப்பு மூலமாக டீசெண்டான ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். இந்த கோழி வளர்ப்போடு சேர்த்து இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வான்கோழி வளர்ப்பு. இந்த வான்கோழி வளர்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்தே வந்து நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் அந்த வான்கோழிக்கு வந்து நீங்கள் கூட கொஞ்சம் மெனக்கிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் உணவு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த வான்கோழி வளர்க்கலுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வான்கோழி பொதுவாக விலை நல்ல அதிகமான விலைக்கு போகும். நீங்கள் ஒரு வான்கோழி நீங்கள் நல்லா வளர்த்து விற்றீங்க அப்படின்னாலே கொஞ்சம் லம்பாக வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.